இங்க ஒரு பெரிய அனகொண்டா பாம்பு ஒண்ணு ஒரு பொண்ணை கடிச்சு கவின்னு தண்ணிக்குள்ள போயிருது. இத பார்த்துட்டு கூட வந்தவங்க எல்லாம் பயந்தடிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிடுறானுங்க. ஆக்சுவலி இவனுங்க வந்துட்டு இந்த அமேசான் காட்டுக்குள்ள வந்து அனகொண்டா படத்தை ரீமேக் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருப்பானுங்க. ஆனா வந்த இடத்துல இப்படி உண்மையாவே அனகொண்டாவை பாப்போம்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சோ இப்போ இந்த காட்டை விட்டு எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்க அந்த டைம்ல மேல இருந்து திரும்பவும் அந்த பாம்பு வந்து ஒருத்தனை கடிச்சு அப்படியே அலேக்கா மேல தூக்கின்னு போயிருது. இத பார்த்துட்டு பயந்து போய் திரும்பவும் இந்த 3 பேரும் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படி ரொம்ப நேரமா ஓடி வந்து ஒரு வழியா எப்படியோ தப்பிக்கிறதுக்கான வழியும் கண்டுபிடிச்சிடறானுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த பாம்பு ஆல்ரெடி இவனுங்க இருக்க அந்த இடத்துக்கு வந்துருச்சு. சோ இவனுங்க வேற வழி இல்லாம திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளேயே நடந்து போக ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட வந்துட்டு அந்த பாம்பு ஒரு இடத்துல கக்கிட்டு போயிருக்கு. இவனை பார்த்துட்டு இவனுக்கு இறுதி சடங்கு பண்ணலாமா இல்ல இவனை இப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த டைம்ல தான் இவனுங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இவனை ஏன் நம்ம ஒரு ட்ராப்பா யூஸ் பண்ணி அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா இவனை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த செத்து போன பனியையும் தூக்கிட்டு வந்து இவன் மேல வச்சு டைட்டா கட்டிட்டு அப்புறம் செத்து போன ஒரு அணிலையும் இவனோட வாயில வச்சிடறானுங்க. இவனுங்களோட பிளான் தான் என்ன அப்படின்னா அந்த பாம்பு திரும்பவும் வந்து இவனை சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பா இவனை முழுங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ நம்ம அந்த கேப்ல இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுக்கு இப்படி ஒரு பிளானை போட்டுட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி வந்து நின்னு பாக்குறானுங்க. அப்படி பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கான். பட் இவனோட பேட் லக் அந்த பாம்பு இந்த இடத்துக்கு வந்து திரும்பவும் இவனை சாப்பிடுறதுக்காக துரத்த ஆரம்பிச்சிருது.